ஓம் சாந்தி 12/2/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மிக பெரிய ரத்தின வியாபாரிகள். நீங்கள் அழியாத ஞான ரத்தினங்கள் என்ற விலை உயர்ந்த கற்களை கொடுத்து அனைவரையும் செல்வந்தர்களாக ஆக்க வேண்டும். கேள்வி: தன்னுடைய வாழ்க்கையை வைரம் போல் ஆக்குவதற்கு எந்த விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கை இருக்க வேண்டும்? பதில்: சகவாசம். யார் நன்கு ஞானம் பொழிகிறார்களோ குழந்தைகள் அவர்களுடைய சகவாசத்தில் இருக்க வேண்டும். யார் பொழிவதில்லையோ அவர்களுடைய சகவாசத்தில் இருப்பதினால் என்ன நன்மை ஏற்பட முடியும்? சங்க தோஷம் நிறைய ஏற்படுகிறது. சிலரின் சகவாசத்தினால் வைரம் போன்று ஆகிறார்கள், சிலரின் சகவாசத்தினால் கல் போன்று ஆகி விடுகிறார்கள். யார் ஞானியாக இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயம் தனக்கு சமமாக மாற்றுவார்கள். தீய சகவாசத்தில் இருந்து தன்னை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வார்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு முழு சிருஷ்டி, முழு நாடகமும் நன்கு புத்தியில் நினைவிருக்கிறது. கான்ட்ராஸ்டும், அதாவது வேறுபாடும் புத்தியில் இருக்கிறது. சத்யுகத்தில் அனைவரும் உயர்ந்தவர்களாக, விகாரமற்றவர்களாக, தூய்மையாக, செல்வந்தர்களாக இருந்தோம் என்பது அனைத்தும் புத்தியில் உறுதியாக இருக்க வேண்டும். இப்போதோ உலகம் கீழானதாக, விகாரியாக, தூய்மையற்றதாக, ஏழையாக மாறியிருக்கிறது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். அதனால உங்களால கான்ட்ராஸ்ட் புரிஞ்சுக்க முடியும்ன்றார். சங்கம யுகத்துல இருக்கிறதுனால சத்தியுகம் எப்படி இருந்ததுன்னு தெரியும், கலியுகம் எப்படி இருக்குன்றதும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதனாலதான் ஃபர்ஸ்ட் லைன்ல பாபா முழு சிருஷ்டி, முழு நாடகமும் உங்களுடைய புத்தியில நினைவிருக்கு அப்படின்றார். கலியுகத்திற்கு காடு என்று சொல்லப்படுகிறது, சத்தியுகத்திற்கு பூந்தோட்டம் என்று சொல்லப்படுகிறது. இப்போது நீங்கள் முள்ளிலிருந்து மலராகி கொண்டிருக்கிறீர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த நினைவிருக்க வேண்டும். அப்போதான் நம்ம மூலமா பாவ கர்மங்கள் நடக்காது. அதாவது நான் மலராக மாறிட்டு இருக்கிறேன், சத்தியுகம் என்ற அந்த பூந்தோட்டத்துக்கு போக போறேன் அப்படின்னு நினைக்கும் போது கவனமாக இருப்பாங்க இல்லையா? இப்போது நாம் சத்தியுக தோட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம். இப்போது நம்முடைய ஜென்மம் இந்த மரண உலகத்தில் ஏற்படாது. நம்முடைய ஜென்மம் அமரலோகத்தில்தான் ஏற்படும். சிவ் பாபாவை அமர்நாத் என்று சொல்கிறார்கள். அவர் நமக்கு அமர கதையை கூறிக்கொண்டிருக்கிறார். அங்கு நாம் ஷரீரத்தில் இருந்தாலும் அமரர்களாக இருப்போம். உரிய நேரத்தில் மகிழ்ச்சியாக ஷரீரத்தை விடுவோம் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். அதற்கு மரண உலகம் என்று சொல்லப்படுவதில்லை. பிராமணர்களிலும் வரிசை கிரமம் இருக்கிறது. சிலரால் ஞானத்தை யதார்த்தமான முறையில் சொல்ல முடியும், சிலரால் சொல்ல முடிவதில்லை என்றால் அவர்களுக்கு எதுவும் கிடைக்காது. அப்படின்னா ஞானிகள் அப்படின்னா நல்ல ஞானம் சொல்லக்கூடிய திறமை இருக்கணும். அப்படி ஞானமே சொல்லலை, சேவையே செய்யலைன்னா என்ன கிடைக்கும்? எதுவும் கிடைக்காதுன்றார். ஜனக்கை பாருங்கள், ஜானகி தாதியை பாருங்கள் அப்படின்றார். இவர் நல்ல ரத்தின வியாபாரி. இவரிடம் விலைமதிப்பற்ற ரத்தினங்கள் இருக்கிறது. யாருக்கு வேண்டுமானாலும் கொடுத்து நல்ல செல்வந்தர்களாக ஆக்க முடியும். சிலர் சிறிய ரத்தின வியாபாரிகளாக இருக்கிறார்கள், அதிகமாக கொடுக்க முடிவதில்லை. எனவே பதவியும் குறைந்து விடுகிறது. நீங்கள் அனைவரும் ரத்தின வியாபாரிகள். இது அழியாத ஞான ரத்தினங்களின் வியாபாரம் ஆகும். யாரிடம் நிறைய நல்ல ரத்தினங்கள் இருக்கிறதோ அவர்கள் பணக்காரர்கள் ஆகிறார்கள், மற்றவர்களையும் ஆக்குகிறார்கள். மற்றபடி அனைவரையும் நல்ல வியாபாரிகள் என்று சொல்ல முடியாது.
பாபாவிற்கு கூட ரத்தின வியாபாரி என்று சொல்லப்படுகிறது. ரத்தினங்களின் வியாபாரம் செய்கிறார். பிறகு மந்திரவாதியாகவும் இருக்கிறார். அவரிடம் திவ்ய திருஷ்டியின் சாவி இருக்கிறது. யாராவது தீவிரமாக பக்தி செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு காட்சி கிடைக்கிறது. இங்கே அதுபோல் இல்லை. அதாவது பக்தி மார்க்கத்திலே தீவிர பக்தி செய்தால்தான் காட்சி கிடைக்குது. ஆனா இங்கே அப்படி இல்லை. ரொம்ப ஈஸியா காட்சி உங்களுக்கு கிடைச்சிடுது அப்படின்றார். இங்கே எந்த ஒரு சிரமமும் இல்லை. வீட்டில் இருந்தபடியே காட்சிகள் கிடைக்கிறது. ஆரம்பத்துல கிடைச்சது கடைசிலையும் அதே மாதிரி கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு பிரம்மாவின் அல்லது கிருஷ்ணரின் காட்சிகள் கிடைத்திருக்கிறது. இவர் எல்லையற்ற தந்தை, எல்லையற்ற படைப்பவர். தந்தை அமர்ந்து படிக்க வைக்கிறார். உழைக்க வேண்டி இருக்கிறது. பொதுவா பாபா என்ன சொல்வார் அப்படின்னா, நான் படிக்க வைக்கிறேன்னா நீங்க உழைக்கணும் தானே அப்படின்றார். இந்த முரளில நான் உங்களை படிக்க வைக்கணும், உங்களை மாத்தணும்னா நான் எவ்வளவு உழைக்க வேண்டி இருக்கு அப்படின்றார். பாபா மலராக மாற்றுகிறார். நீங்கள் ஈஸ்வரிய குலத்தினர். உங்களை பாபா தூய்மையாக ஆக்குகிறார். ஆனால் தூய்மையற்றவர்களாக ஆனீர்கள் என்றால் குலத்தை கலங்கப்படுத்துபவராக ஆகிவிடுவீர்கள். தந்தைக்கு தெரியும் அல்லவா? பிறகு தர்மராஜ் மூலமாக நிறைய தண்டனை கொடுப்பார். பாபாவுடன் தர்மராஜரும் இருக்கிறார். தர்மராஜரின் கடமை கூட இப்போது முடிவடைகிறது. சத்யுகத்தில் தர்மராஜர் இருக்கவே மாட்டார். பிறகு துவாபர யுகத்தில் இருந்து ஆரம்பமாகிறது. தந்தை அமர்ந்து கர்மம், அக்கர்மம், விகர்மத்தின் விளைவுகளை புரிய வைக்கிறார். உலகத்தில் கூட இவர் போன பிறவியில் இந்த கர்மத்தை செய்திருக்கிறார், ஆகையால் இதை அனுபவிக்க வேண்டி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அல்லவா? சத்யுகத்தில் இதுபோல் சொல்ல மாட்டார்கள். கெட்ட கர்மங்களின் பெயரே அங்கு இருக்காது. இங்கே நல்லது கெட்டது இரண்டும் இருக்கிறது. சுகதுக்கம் இரண்டும் இருக்கிறது. ஆனால் சுகம் மிகவும் குறைவாக இருக்கிறது. அங்கே துக்கத்தின் பெயரே இருக்காது. சத்யுகத்தில் துக்கத்தின் பெயர் எங்கிருந்து வரும்? நீங்கள் பாபாவிடமிருந்து புது உலகத்தின் ஆஸ்தி அடைகிறீர்கள். தந்தைதான் துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவராக இருக்கிறார். ஆகையில சங்கம யுகத்துல எல்லா துக்கங்களையும் நீக்கிடுறார். சுகத்தின் ஆஸ்தி கொடுக்கிறார். ஆகையால சத்தியுகத்துல துக்கம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்கிருந்து துக்கம் கிடைக்க போகுதுன்றார். சிவபாபாவின் மகிமைகள் மிகவும் தனிப்பட்டதாகும். அவர் எவர் தூய்மையானவர், அதாவது சதா தூய்மையாக இருப்பவர். ஆனால் அவர் தூய்மையான உடலில் வர முடியாது. தூய்மையற்ற உலகத்தை தூய்மையாக்குவதற்காக வாருங்கள் என்று அவரை அழைக்கிறார்கள். நானும் தூய்மையற்ற உலகத்தில்தான் வரவேண்டி இருக்கிறது என்று பாபா கூறுகிறார். சத்தியுகத்துல கூப்பிட்டு அங்க நான் வந்திருப்பேன், தூய்மையான உலகத்துக்கு வந்திருப்பேன். ஆனா அப்ப நீங்க கூப்பிடலையே, பதித்த உலகத்துல தானே கூப்பிடுறீங்க. அதனால்தான் நான் இந்த தூய்மையற்ற பதித்த உலகத்தில் தான் வரவேண்டி இருக்கு என்றார். குழந்தைகள் யார் நன்கு பொழிகிறார்களோ அவர்களின் சகவாசத்தில் இருக்க வேண்டும். யார் ஞானம் பொழிவதில்லையோ அவர்களின் சகவாசத்தில் இருப்பதினால் என்ன கிடைக்கப் போகிறது? சங்க தோஷம் நிறைய இருக்கிறது. பித்ரு தோஷம், அன்னதோஷம் அப்படிலாம் சொல்ற மாதிரி சங்க தோஷம், சகவாச தோஷம் நிறைய ஏற்படும். ஆகையில யார் ஞானம் பொழிவதில்லையோ அவர்களுடைய சகவாசத்துல இருப்பதினால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றார். நிறைய பேருக்கு இந்த சகவாச தோஷம் ஏற்பட்டுடும். ஆகையில கவனமாக இருக்கணும்ன்றார். சிலரும் சிலரின் சகவாசத்தினால் வைரம் போன்று ஆகிறார்கள். சிலரோ சகவாசத்தினால் கல்லாகவும் ஆகிவிடுகிறார்கள். நல்லவர்களின் முதுகை பிடித்து கொள்ள வேண்டும்.
அதாவது நல்லவர்களை பின்பற்ற வேண்டும். யார் ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தனக்கு சமமாக மலர்களாக ஆக்குவார்கள். நான் இந்த சிருஷ்டியில் வந்திருக்கிறேன் என்று பாபா கூறுகிறார். இவர் வாய் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறேன். இவருடைய கண்கள் மூலம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை இந்த சரீரம் இல்லை என்றால் எப்படி பார்க்க முடியும்? சொர்க்கத்திலோ என்னை அழைப்பதே இல்லை. என்னை சங்கம யுகத்தில்தான் அழைக்கிறீர்கள். சங்கம யுகத்தில் வந்து ஷரீரத்தை எடுக்கும் போதுதான் உங்களை பார்க்கிறேன். நிராகார ரூபத்தில் எதையும் பார்ப்பதில்லை. உடல் இல்லாமல் ஆத்மா எதையும் செய்ய முடியாது. அது போலதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். ஷரீரம் இல்லாம நானும் எதுவும் செய்ய முடியாது. ஷரீரம் இல்லாமல் நான் எப்படி பார்க்க முடியும்? ஆகையால் ஈஸ்வரர் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார், அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார் என்பது குருட்டு நம்பிக்கையாகும். அடுத்தது பாபா, சத்யுகத்தில் எந்த ஒரு பிரிவினையும் இருக்காது என்பது உங்களுக்கு தெரியும். இங்கே எத்தனை பிரிவினைகள் பாருங்கள். இங்க எங்க பார்த்தாலும் எல்லைகள், பார்ட்டிஷன், பவுண்டரிஸ், அங்கே எதுவுமே இருக்காதுன்றார். அங்கே ஆகாயம், பூமி என அனைத்தும் உங்களுடையதாக இருக்கும். எனவே குழந்தைகளுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் அல்லவா? எப்போதும் சிவ்பாபா கூறுகிறார் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் ஒருபோதும் விடுமுறை எடுப்பதில்லை, ஒருபோதும் நோய்வாய்ப்படுவதில்லை. அவருக்கு லீவ் இல்லை, ஹாலிடே இல்லை. நான் தினமும் வந்து சொல்லி கொடுக்குறேன். ஆகையால சிவ்பாபா தான் பிரம்மா மூலமா சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னு உணருங்க அப்படின்றார். சிவ்பாபாவின் நினைவு இருக்க வேண்டும். அவருக்கு நிரகங்காரி, அதாவது அகங்காரமற்றவர் என்று சொல்லப்படுகிறது. நான் இதை செய்கிறேன், நான் அதை செய்கிறேன் என்ற அகங்காரம் வரக்கூடாது. சேவை செய்வது உங்களுடைய கடமையாகும். இதில் அகங்காரம் வரக்கூடாது. அகங்காரம் வந்தது என்றால் விழுந்தார்கள், அவ்வளவுதான். அகங்காரம் வந்துடுச்சு, விழுந்துருவீங்க. அதனால கோர்ஸ் புக்ல கூட அந்த அகங்கார விகாரத்தை வந்து மேலிருந்து கீழே விழற மாதிரி, மலை உச்சியிலிருந்து விழற மாதிரி காட்டிருக்காங்க. சேவை செய்து கொண்டே இருங்கள். இது ஆன்மீக சேவையாகும். மற்றதனைத்தும் உடலுக்கானதாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், பாபா என்ன படிக்க வைக்கிறாரோ அதற்கு கைமாறாக மலராகி காட்ட வேண்டும், உழைக்க வேண்டும். ஒருபோதும் ஈஸ்வரிய குலத்தின் பெயரை கெடுக்க கூடாது. ஞானியாக, யோகியாக இருப்பவர்களின் சகவாசத்தில்தான் இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், நான் என்பதை தியாகம் செய்து அகங்காரமற்றவராகி ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். இதை தன்னுடைய கடமை என்று புரிந்து கொள்ள வேண்டும். அகங்காரத்தில் வரக்கூடாது. வரதானம், வீணானவற்றையும் சுப பாவனை மற்றும் உயர்ந்த பாவனை மூலம் மாற்றிவிடக்கூடிய உண்மையான இறந்து பிறந்தவர் ஆகுங்கள். பாப் தாதாவின் ஸ்ரீமத். குழந்தைகளே, வீண் விஷயங்களை கேட்காதீர்கள், பேசாதீர்கள், சிந்தனையும் செய்யாதீர்கள் என்பதாகும். சதா சுப பாவனையோடு யோசியுங்கள், சுப வார்த்தைகள் பேசுங்கள். வீண் விஷயத்தையும் சுப பாவனையோடு கேளுங்கள். சுப சிந்தனையாளராகி வார்த்தைகளின் பாவத்தை மாற்றிவிடுங்கள். சதா பாவம் மற்றும் பாவனையை உயர்வாக வையுங்கள். அதாவது பாவம் அப்படின்னா நோக்கம், பாவனை அப்படின்னா உணர்வுகள். உங்களுடைய நோக்கத்தையும் உணர்வுகளையும் உயர்வாக வையுங்க அப்படின்றார்.
தன்னை மாற்றிக்கொள்ளுங்கள், பிறர் மாற வேண்டும் என்று நினைக்காதீர்கள். சுய மாற்றம்தான் பிறரின் மாற்றமாகும். இதில் முதலில் நான் என்று இருக்க வேண்டும். அதாவது இறந்து பிறந்தவர் ஆகுவதில்தான் ஆனந்தம் இருக்கிறது. ஆகையில முதல்ல நான் மாறுவேன், நான் சாகுவேன் அப்படின்னு இருக்கணும்ன்றார். அதுலதான் ஆனந்தம் இருக்கு. இதற்கு தான் மகாபலி என்று சொல்லப்படுகிறது. இதில் மகிழ்ச்சியாக இறந்து விடுங்கள், இப்படி இறப்பதுதான் வாழ்வதாகும். அதாவது ஆட்டை பலி கொடுக்கும் போது அது சந்தோஷமா வரணும். அது நான் வரமாட்டேன் அப்படின்னு கஷ்டப்படுதுன்னா அந்த பலி இறைவன் ஏத்துக்க மாட்டார் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது போல எப்படியோ நம்ம சாகணும், நம்மளை மாத்திக்கணும். அதை மகிழ்ச்சியாக நீங்க சாகுங்க, மகிழ்ச்சியாக தன்னை மாத்திக்கோங்க அப்படின்றார். ஏன் அப்படின்னா இப்படி இருப்பதுதான் வாழ்வது அப்படின்றார். இதுதான் உண்மையான உயிர் தானம். ஸ்லோகன்: எண்ணங்களின் ஒருமுகத்தன்மை உயர்ந்த மாற்றத்தில் தீவிர வேகத்தை கொண்டு வரும். அவ்யக்த சமிகை: குழுவின் சக்தியினால் என்ன விரும்புகிறீர்களோ அதை செய்ய முடியும். அதாவது ஒரு குழுவில் எல்லாரும் ஒற்றுமையாக ஒரு வழியில நடந்தாங்க அப்படின்னா எதை வேணாலும் செய்ய முடியும் அப்படின்றார். குழுவின் அடையாளத்தின் ஞாபகார்த்தம் பஞ்ச பாண்டவர்கள். அவ்வளோ ஒற்றுமையா அவங்க இருந்தாங்க. யாருக்கு என்ன ஐடியா வந்ததோ, யார் என்ன செய்யணும்னு நினைச்சாங்களோ அதை தருமர்கிட்ட சொல்லிடுவாங்க. அவங்களாம் அவங்க விருப்பப்படி செய்யறதில்லை. அப்புறம் தருமர் கிருஷ்ணர்கிட்ட வெரிஃபை பண்ணிக்கிட்டு செய்வார். அதனால்தான் வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒற்றுமைக்கு பஞ்ச பாண்டவர்களை குழுதான் காட்டிருக்காங்க. ஒற்றுமையின் சக்தி என்றால் ஹாஜி, சரி செய்கிறேன் என்பார்கள். தன்னுடைய கருத்தை கொடுப்பார்கள், பிறகு ஒற்றுமையின் பந்தனத்தில் கட்டுப்படுவார்கள். இந்த ஒற்றுமைதான் வெற்றிக்கான சாதனமாக இருக்கிறது. ஓம் சாந்தி. கிடைத்ததே எனது பாக்யமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்யமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. உன்னை சந்தித்ததால் வாழ்க்கையில் பரமானந்தம் அடைந்தேனே. உன்னை சிந்தித்ததால் இதயத்தில் பேரானந்தம் அடைந்தேனே.
வந்ததே